إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுவோம், புகழ்வோம். எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சாந்தி சமாதானம் உரைப்போம். இறுதி நாள் வரைக்கும் அன்னவரின் அடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் திருவதனத்தை நாளை மறும நாளையில நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, வாரந்தோறும் இடம்பெறுகிற இந்த வெள்ளிக்கிழமை நாள் இடம்பெறும் குத்துபா பிரசங்கத்தின் போது அதிகமான அம்சங்கள் பற்றி விரிவுரையாற்றப்பட்டாலும் அவைகளெல்லாம் எம் செயல்முறையில் இருக்கின்றனவா என்கிற ஒரு கேள்வி எனக்கும் உங்களுக்கும் இருக்கும். உண்மையில் வாரத்தில் ஒரு நாள் பேசப்படுகிற இந்நிகழ்வு இச்செய்திகள் எல்லாம் எம் செவியரலோடு விட்டுவிடக் கூடாது, அவைகள் செயற்பாட்டின்பால் இருக்க வேண்டும் என்கிற ஒரு இறுதியான முடிவை நாம் எல்லாம் எடுத்து விட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாம் சொல்லுகிற என பேசுகிற வாய் கேட்கின்ற செவி அத்துணையும் நாளை மறுப நாளிலே சாட்சியத்துக்குட்பட்டது. அதனால் செவியரலோடு இச்செய்தியை விட்டுவிட்டால் மறும நாளையிலே செயற்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை என்ற அந்த அநியாயத்தின்பால் அல்லாஹ்வுடைய அதாபு எங்களை விட்டு வைக்காது என்கிற அந்த விடயத்தை நாம் ஆசி செய்தியாக இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதனால் தான் எதையெல்லாம் செவிகள் சாய்க்கின்றோமோ அத்துணையும் மறும நாளையில் கேட்கப்படும் என்கிற ஒரு உண்மை புரிந்து விட்டதால் அந்த விடயத்தை மிக கட்டாயமாக செயற்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற உறுதியான ஒரு நியத்தை இன்றைய நாள் முதலேனும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது எம் அனைவர் மீது இருக்கிற ஒரு கட்டாய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த அந்த காலப்பகுதி, அக்கால மக்கள் வாழ்ந்த அச்சூழலில் ஜாஹிலியத் என்ற ஒரு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஜாஹிலியத் என்ற அரபு வார்த்தைக்கு தமிழ் பதம் மடமை காலம், அறியாமை காலம் என்றெல்லாம் அதற்கு அர்த்தம் இருக்கிறது. இதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், வாழ்வோடு இருக்கின்ற வாழ்வியலில் அச்சமூகத்தில் இடம்பெற்ற அத்துணை விடயங்களும் ஒரு வாழ்வியலில் இருக்க முடியாத மிக மோசமான மிலேச்சத்தனமான செயற்பாடுகள் கலந்திருந்ததை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அந்த சமூகத்தின் வாழ்வியல் சூழலில் இருக்கின்ற அன்றாட நிகழ்வுகள் அத்துணையும் மனித தேவைகளுக்கு அப்பாற்பட்டு வதைப்புகளும் மிக கஷ்டமான நடைமுறைகளும் தான் கலந்திருப்பதை அல்லாஹ் எமக்கு சொல்லித் தருகிறார். அப்படியால் அந்த நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து அச்சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக அச்சமூகத்துக்கு எது தேவையோ தேவையான அம்சத்தை அப்பப்போது அல்லாஹ் திருமறை ஊடாக இறக்கிக் கொண்டிருந்தார். இறக்கிய அந்த திருமறையை அச்சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்குமாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். அப்போதுதான் ஜாஹிலியத் என்ற அந்த அரபு பதம், மடமை காலம், அறியாமை காலம், தெரியாதவர்கள் என்ற அந்த சொல்லையும் அந்த சொல்லுக்குட்பட்டு வாழ்ந்த அந்த சமூகத்தினுடைய செயற்பாடுகளையும்
செயல் ரீதியாகவும் சொல் ரீதியாகவும் மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது, என்ன தெரியுமா? அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த சமூகத்துக்கு அறிவுடைமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளாரை ஒரு ஆசானாக தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஆசான் அச்சமூகத்தை திருப்பு முனையாக்கும் விதமாக நல்ல பல விடயங்களை திருமறை ஊடாக இறைவன் அனுப்ப அச்செய்திகளையும் அச்செயற்பாடுகளையும் சமூகத்தில் பிரதிபலிக்கும் வண்ணமாக நடந்து காட்டி நடைமுறைப்படுத்திய சமூகத்தை திருப்பு முனையாக்குகிறார். இந்த வரலாற்றின் பக்கம் எமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது, என்னவென்றால் உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஆசானான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயற்பாடுகளும் செய்திகளும் எம் செயற்பாடுகளை மாற்றுமுகமாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு உண்மை புரிகிறது. அதனால் தான் மார்க்க கல்வி என்கின்ற ஒன்றுதான் வந்து அச்சமூகத்தை மனிதர்களை புனிதர்களாக மாற்றியது என்ற அந்த சம்பவத்தை நான் கேள்விப்படுகிறோம். அன்புக்குரிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமறை வசனங்கள் அக்காலகட்டத்தில் இறங்கித்தான் அச்சமூகத்தில் இருந்த விளைச்சத்தனமான பல நிகழ்வுகளை மாற்றி மனிதர்களை புனிதர்களாக மாற்றியது என்ற திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பல வகையான ஜாஹிலிய பண்பாடுகள் மீண்டும் ஒரு பெயர் பெற்று புத்துணர்ச்சி பெற்றிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதனால் தான் ஜாஹிலிய காலத்தில் அந்த மக்கள் இஸ்லாமிய கல்வியை கற்றதனால் மூமின்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் எப்படியெல்லாம் மாற்றம் பட்டு மனிதர்கள் புனிதர்களாக மாறினார்களோ அவ்வாறுபட்டதாக நாமும் இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டிய அதே நிலையில் அக்காலகட்டத்தில் எதுவெல்லாம் அறிவுடைமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் போதித்தார்களோ அந்த போதனைகளை விட்டும் இன்றும் எம் சமூகம் சரிவு பெற்று வாழுகிற சில சம்பவங்களை நாம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஜாஹிலிய காலத்தை மாற்றியமைத்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்புமிக்க அந்த நிகழ்ச்சி இக்காலகட்டத்தில் அவைகளெல்லாம் பறைசாட்டக்கூடிய உண்மைகளாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இன்றும் நாங்கள் அஜாஹிலிய காலகட்டத்தில் தான் இருக்கின்றோம் என்று பறைசாட்டுகின்ற அளவுக்கு மக்களுடைய நிகழ்வுகள் இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எனவேதான் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற இன்றியமையாத கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமானவர்கள் தங்களுடைய தொழிலிலும் தோட்டத்திலும் துறைமுகத்திலும் சுகபோகத்திலும் எடுக்கின்ற அந்த காலகட்டங்களின் நேரங்களும் சந்தர்ப்பங்களும் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக எடுக்கவில்லை என்கின்ற அந்த ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நான் ஆணித்தரமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அஜாஹிலிய காலகட்டத்தில் அந்த நிகழ்வுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உத்தம சகாபாக்கள் எடுத்த அந்த உயிரியல் தன்மையான அந்த முயற்சிகள் எல்லாம் கைவிடப்பட்டு வாழுகின்ற எம் சமூகத்துக்கு இவைகளை ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமியர்கள் என்ற பெயர் தாங்கிகளாக வாழுகின்ற நாங்கள் இக்காலகட்டத்தினுடைய வாழ்வியல் இருக்கின்ற வாழ்வு சட்டத்திட்டங்களை மாற்றிக்கொள்வதற்காக எங்கனம் எங்களை மாற்றி இருக்கின்றோம் என்று எங்களுக்குள் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது என்கிற விடயத்தை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசானாக இருந்த சமூகத்தில் இருந்த வழிபாடுகளில் மிக மோசமான கட்டங்களை எப்படியெல்லாம் தாண்டவித்தார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். ஷரீஅத் என்று சொல்லக்கூடிய இறைமறை வேதம் அந்த சமூகத்தை சங்கமித்த வேளை அந்த சமூகத்தில் இருந்த அதிகபட்சமான தவறுகளும் குற்றங்களும் பாவங்களும் அவர்களை துடைத்தெறிந்து மனிதர்களை புனிதர்களாக்கியது என்று திருமறை நமக்கு சொல்கிறது. அந்த நடைமுறைகள் பலவற்றை நாம் அவதானித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர், குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமூகத்தை மாற்றி அமைத்த அறிவுடைமை கொடுத்து அவர்களுக்கு மார்க்க கல்வியால் மாற்றத்தை ஏற்படுத்திய பல சம்பவங்களும் சரித்திரங்களும் இருக்கிறது. அதில் நாங்கள் பார்க்க போனால் அக்காலகட்டத்தில் இந்த மிக மோசமான ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? பெண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களை புதைகுழி தோண்டி புதைப்பது. அறிவில்லாமல் இருந்தார்கள், ஜாஹிலியத்தோடு இருந்தார்கள், அது என்ன என்பதை புரியாமல் இருந்தார்கள். புரியும் தன்மையோடு அல்லாஹ்வுடைய தூதர் அதை அழகாக அறிவொழுகி கொடுக்கிறார்கள். எப்படி தெரியுமா? பெண் பிள்ளைகள் என்பவர்கள் எவ்வளவு சாதுரியமானவர்கள் என்பதை சொல்லுகின்ற விதத்தில் சொல்லி அம்மக்களுக்கு அறிவூட்ட அதிலிருந்து அவர்கள் மாற்றம் பெற்ற பல ஹதீதுகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குதிலத். மறுமை நாளையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
எவைகளெல்லாம் புதைகுழி தோண்டி புதைக்கப்பட்ட பெண்கள் பற்றி அல்லாஹ் மர்ம நாளையில் கேட்பான். எதற்காக கொலை செய்யப்பட்டது என்கிற விடயத்தை அல்லாஹ் மர்ம நாளையில் கேட்பான். அக்காலகட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அந்த தாயும் தந்தையும் ஓடி ஒழித்து விடுவார்கள். என் பிள்ளை எப்படியோ கொண்டு விடுவார்களே என்றெண்ணி அவர்கள் எல்லாம் புதர்களுள் வைத்து பாதுகாக்க தோன்வார்கள். ஆனால் முடியாமல் போய்விடும். அந்த இருந்த அரசர்கள் எல்லாம் அதற்கென சிலர்களை நியமித்து எடுத்து வந்து அவைகள் மக்கள் மத்தியிலே வைத்து கொண்டொழித்த சமுதாயத்தின் அரக்கத்தனமான செயற்பாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுடைமை கொடுத்து, இது ஜாஹிலியத்தினை விட்டு விடுங்கள், இது அறியாமை காலம், இதன் உண்மை தன்மை உங்களுக்கு தெரியாது, எனவே நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வசனத்தை சொல்லி அங்கே சொல்லிக் கொடுத்தார்கள். பிற்பாடு என்ன நடந்தது தெரியுமா? பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவை கொடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி அதனால் மாற்றி அமைத்த விதத்தில் எப்படி மாற்றினான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ் திருமறையிலே அனுப்பினார், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதான். கட்டாயமாக உங்களுக்கு சொத்துடைமை சொல்லுகிற நேரம், அந்த சொத்துடைமையில் எடுத்து பார்க்கிற நேரம் சூரத்துன் நிசா 13வது வசனத்தில் எல்லாம் தெளிவாக சொன்னார். கொடுக்கப்படுகிற சொத்துக்களில் பாருங்கள், பெண்களுக்கும் சொத்துக்கள் இருக்கிறது. அல்லாஹ் சொத்தை இல்லாமல் சுகமை இல்லாமல் உயிர்களை காவு கொண்ட அரக்கத்தனமான சமூகத்தில் பெண்கள் தான் தேவை, அவர்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதை உறுதிப்படுத்த அறிவை கொடுத்தான். எப்படி? அவர்களுக்கும் சொத்தில் பங்கிருக்கிறது என்றான். தாய்க்கு இருக்கிறது, மகளுக்கு இருக்கிறது என்றெல்லாம் அந்த பெண்கள் சமூகத்துக்கும் இருக்கிறது என்றான். எந்த அளவுக்கு அவர்கள் அறிவற்றவர்களாக இருந்தார்கள் என்றால், தன்னுடைய மனைவி ஹைதுடைய காலம் வந்து விட்டால் அவர்கள் சேர மாட்டார்களாம். ஹைதுடைய காலம் வந்து விட்டால் ஒதுக்குப்புறத்தை எடுப்பார்கள், அந்த ஒதுக்குப்புறத்தில் அவரை வைத்து விடுவார்களாம். உணவு தேவை என்றால் சிரட்டை எடுத்து அவர்கள் தட்டி எனக்கு உணவு வேண்டும் என்று கேட்க வேண்டுமா? அந்த காலகட்டம் என்றால் நீ அசிங்கம் என்று அப்புறப்படுத்துவர்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்கள். அந்த நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹைதோடு இருக்கிறார்கள். இந்த நேரம் ஆயிஷா ரலி அவர்கள் சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் மாதாந்த ருதுவோடு இருக்கிறேன், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் பரவாயில்ல, நீங்க வந்து விடுங்கள் என்கிறார்கள். மடியிலே சாய்கிறார்கள். தன் திருக்குர்ஆனை கையில எடுத்து ஓதிய வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார். பெண்களே அந்த காலத்தில் யாரும் தொட்டுவிடக் கூடாது என்று அசிங்கம் என்று அவர்களை அடுத்த பக்கம் வைத்த சமூகத்துக்கு கல்வி புகட்டியதால் அந்த சமூகம் எப்படி மாறியது? மடியிலே அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே இருக்கிறார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் வீடு கூடுவதற்காக அழைக்கிறார். இந்த நேரத்தில் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நானோ மாதாந்த ருதுவோடு இருக்கிறேன், வந்துடலாமா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். ஆமாம், எந்த இடத்தில் உங்களோடு நான் வீடு கூட வேண்டுமோ அந்த இடத்தில் ஒரு சீலையை போட்டு விடுங்கள், நான் அடுத்த பக்கத்து, அதாவது வேறு ஒரு முறையில் உங்களோடு நான் என் ஆசையை தீர்த்துக் கொள்ளலாம், அதை மார்க்கம் அனுமதிக்குது என்கிறார்கள். இது புரியாமல் என்று அதிகமானவர்கள் தன்னுடைய மனைவி ஹைதோடு இருக்கிற நேரத்தில் அது அசிங்கம் என்று எண்ணி அடுத்த பக்கம் உறங்குகிற எத்தனை ஆண்களை பார்க்கிறோம். காரணம், மார்க்கத்தின் கல்வியில் அவர்களுக்கு குறைவிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய மனைவி மாதாந்த ருதுவோடு இருப்பாளாக இருந்தால் அந்த மனைவியோடு நான் வீடு கூட முடியுமா என்றால், ஆவாம், வளமையாக வீடு கூடுவதற்கு எந்த இடம் இருக்கிறதோ அது தவிர வேறு எந்த பக்கமும் பார்க்கலாம். நான் உண்ணுவதற்கு எனக்கு பிரியாணி தான் தேவை என்றல்ல, அன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற மரக்கறியோடும் என்னை முடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விடயத்தை நமக்கு மிக தெளிவாக சொல்ல வருகிற விடயம், ஒரு ஆண்மகனுக்கு தனக்கு ஆசை ஏற்படுகிற நேரத்தில் அதை அவன் முடித்துக் கொள்வதற்கு அடுத்த பக்கம் சென்று விடக்கூடாது. தன் வீட்டிலே உணவில்லை என்றால் ஹோட்டலுக்கு சென்று விட வேண்டாம், அதை தடுத்து விட வேண்டும் என்பதற்காக தன் மனைவிடத்திலே அதை நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் நபிகள். இதை யார் கற்றுக் கொடுத்தது? இஸ்லாமிய ஷரீஅத் தெரியவில்லை என்றால் இதை தெரிந்துவிட முடியாது அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் நாம் சொல்கிறோம், இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்வதில் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. இஸ்லாமிய அறிவை பெற்றுக் கொள்வது ஒரு முஸ்லிமான பெண் மீதும் ஆண் மீதும் கடமை இருக்கிறது. அதை மார்க்க மிக தெளிவாக சொல்கிறதே அன்புக்குரியவர்களே. நாங்கள் எங்கனம் இருக்கிறோம் தெரியுமா? சற்றையுமே நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
பரதான வணக்கத்தில் 10 நிமிடங்களை தாண்டி விட்டால் நேரம் அதிகரிக்கிறது என்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிற மக்களைத்தானே பார்க்கிறார். ஒரு பயானுக்காக அழைக்கிற நேரத்தில் 20 நிமிடத்தில் 21வது நிமிடமாகிவிட்டால் எழும்பிச் செல்பவர்களைத்தானே பார்க்கிறோம். ஒரு விடயத்தை போதிப்பதற்காக ஒருவர் எழும்பிவிட்டால் ஆலிம் எழுப்புகிற நேரம் அடுத்த பக்கத்தில் அணிவகுத்து செல்கிற மக்களை பார்க்கின்றோம். காரணம், மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் என்கிற ஆசை இல்லை. தெரிந்தவர்களா என்று கேட்டால் எதுவும் தெரியாது, ஆனால் இதுவும் தெரியாது என்றல்லவா எழும்பி செல்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய மார்க்க கல்வி இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நான் தகுதியற்றவர்கள். மார்க்க மிக தெளிவாக சொல்கிறது. ஐயாமுல் ஜாஹிலியா மக்களை திருப்பி எடுத்த அந்த குர்ஆனுக்கு நம்மை திருப்பி எடுக்க முடியாமல் இருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகிறேன், அந்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக். ஜாஹிலிய காலத்தில் ஒரு பண்பாடு இருந்ததாம். பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அவர்களுக்கு நாங்கள் சொத்தெல்லாம் கொடுக்க வேண்டுமே, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சுகபோகங்கள்லாம் கொடுக்க வேண்டும். அது இல்லை என்னிடத்தில். பஞ்சமும் பசியும் வாழுகிற இக்காலகட்டத்தில் இந்த பிள்ளை வேண்டாம் என்று கொண்டு விடுவார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொன்னான். 4வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் சொன்னால், வலா தக்துலு அவுலாதக்கும். உங்களுடைய ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு விட வேண்டாம். மின் ஹஷ்யதி இம்லாக். பஞ்சம் பசி இருக்கிறது என்று என்ன நடக்கிறது என் சமூகத்தில்? இந்த வசனம் புதைகுழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். தனக்கொரு பிள்ளை, தன் மனைவிக்கொரு பிள்ளை என்று 2 பிள்ளையோடு 1 பிள்ளையோடு 3 பிள்ளைகளோடு விட்டு இனி பிள்ளை வேண்டாம் என்று விட்டொதுக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த செய்தி சவாலாக இருக்கிறதா இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்குரிய சார். சிலர் பெறுவதற்கு முன்னால் கொலை செய்கிறார்கள், சிலர் பெற்றவுடன் கொலை செய்கிறார்கள். பெறுவதற்கு முன்னால் அதை தடை செய்கிறார்கள். அது ஹராம் என்கிற விடயம் அவர்களுக்கு புரியவில்லை. அல்லாஹ் மறுமை நாளையிலே ஒவ்வொரு துளியையும் கேட்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யௌமல துஸ்ஸலுன. உங்களிடத்தில் எல்லாம் கேட்கப்படும். ஸகீரும் வ கபீர். அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் மறுமை நாளே கேட்கப்படும். அல்லாஹ் திருமறையிலே அழகாக சொல்கிறானே. எத்தனை பேர் நாம் இதை புரிந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே? இப்போது இருக்கிற காலகட்டத்தில் பொருளாதார பணவீக்கத்தின் காரணத்தினால் எங்களால் முடியாது. சொத்துக்களை சுகங்களை எங்களால் சேர்க்க முடியாது. எனக்கு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் முகங்களிலே கடுகடுப்பு ஏற்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, என் பிரதேசத்தை இதை நான் சொல்லவில்லை, குறிப்பிட்ட பல பிரதேசங்களிலே என்று குறிப்பாக கிழக்கு வாழ் மக்கள் பகுதிகளிலே நீங்கள் தேடி பாருங்கள். ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் ஆணிலும் பெண்ணிலும் முகத்தில் கடுகடுப்பு. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், சிலருடைய முகங்கள் கடுகடுத்திருக்கும், கருப்பாக. பெண் பிள்ளை பிறந்து விட்டால் குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்றி அமைத்தார்கள், அறிவை கொடுத்தார்கள். எப்படி தெரியுமா? 2 பெண் பிள்ளைகளை ஒருவர் பெற்று அந்த 2ஐயும் ஷரியத்தின் அடிப்படையில் வளர்த்தெடுத்து விட்டால் அவனும் நானும் சொர்க்கத்தில் இருப்போம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு அழகிய முறையை கற்றுக் கொடுத்தார். எங்களுக்கெல்லாம் இது எங்கு சென்று விட்டது அன்புக்குரிய சகோதரர்களே? என் பிள்ளை அழகிய முறையில் வளர்த்தெடுக்கப்பட்டால் அது சொர்க்கம் என்கிற விடயம் எமக்கே தெரியாமல் போய்விட்டது. இவைகளை எல்லாம் விட்டிருப்பதற்கான மிக முக்கியமான காரணம், மார்க்கத்தின் அறிவு எங்களுக்கு இல்லை, படிக்க வேண்டும் என்கிற ஆசை இல்லை. ஆசை இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் இஸ்லாமிய கல்வியை கற்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அப்போதுதான் என் வாழ்விய சூழலில் அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தடுத்து சொன்ன அறிவுரை எனக்கு இருக்குமானால் ஒவ்வொன்றிலும் மாற்றத்தை கொண்டு வரலாம். இதனால் தான் வீட்டிலே குழப்பங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுக்கு பூரண அறிவை தந்தருள்வானார். نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு அம்சம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எம் சமூகத்தில் இப்போது கண்டுகொள்ளாத பல அம்சங்கள் காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய அறிவு நம்மிடத்தில் இல்லை. எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால்,
இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு காலகட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து இஸ்லாமிய மாபெரும் அறிஞர்கள் வந்த போது அவர்களை கொண்டு குவித்த மக்கள் எம் நாட்டிலும் இருந்திருக்கிறார்கள் என்கிற சரித்திரங்கள் கூற இதை நினைவுபடுத்தும் விதமாக இன்னும் பல இருக்கிறது தெரியுமா? பள்ளிவாசலுக்கு சிலர் சேருவதற்காக வருவார்கள், அறிஞர்கள், ஆலிம்கள் வருவார்கள். அந்த பள்ளிவாசல் இருக்கிற கட்டமைப்புகள் அவருக்கு கொடுக்கின்ற விதிமுறை என்ன தெரியுமா? நாம் எதை செல்கிறோமோ அதைத்தான் நீ சொல்ல வேண்டும். சலாத்து நாரியா ஓதப்படுகிறதா அதைத்தான் நீ ஓத வேண்டும். மௌலித் இருக்கிறதா அதைத்தான் நீ ஓத வேண்டும். மார்க்கம் அதை தடை செய்திருக்கிற கல்வி தன்மையை சொல்வதற்கு இடம் கொடுப்பதில்லை. எங்கே இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே? உண்மையை கற்றுக்கொண்டதை உரைக்க வேண்டும் என்கிற ஆசையோடு வருபவர்களுக்கு இடமில்லை. கல்வியை படிக்கக்கூடிய தாகம் இல்லை. தவறான அம்சங்களிலும் சட்டத்திட்டங்களிலும் சில கல்வி முறைகளிலும் வழக்கப்பாடோடு வாருகிற அந்த வளமையிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ள என் சமூகம் இப்போது தயாரில்லை அன்புக்குரிய சகோதரர். எப்போது தயாராகுவார்? இதுதான் உண்மை என்றால், மார்க்கம் என்றால், இதுதான் குர்ஆன் என்றால், இதுதான் ஹதீஸ் என்றால் ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு நம்மிடத்தில் வரவில்லை என்றால் இன்னும் நாம் இஸ்லாமாகவில்லை அன்புக்குரிய சகோதரர். ஒரு மூவினிடத்தில் என்ன பண்பு இருக்குன்னு தெரியுமா? இதுதான் இஸ்லாம், இதுதான் குர்ஆன், இதுதான் நபிகளாருடைய வாழ்க்கை என்று சொல்கிற அடுத்த கணம் தன்னை மாற்றிக் கொள்வான். அதற்கு என்ன உதாரணம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே மதுபானம் அருந்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி. மதுபானம் பற்றிய வசனம், இறுதி வசனம் இறங்கவில்லை அந்த நேரம். மதுபானம் பற்றிய வசனம் படிப்படியாக 4 கட்டமாக இறங்கியது. அதில் இறுதி வசனம் ஹராம் என்கிற வார்த்தை இறங்கவில்லை. அதுவரைக்கும் அவர்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஊத்தி கொடுக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர் சொன்னார்கள், குந்து சாக்கியல் கௌம், அன்றைய நாள் மதுபானம் அருந்தி கொண்டிருப்பவர்களுடைய கரங்களுக்கு நான் தான் ஊத்தி கொண்டிருந்தேன். குடித்துக் கொண்டிருக்கிற நேரம் ஒரு செய்தி செவியரலுக்கு கேட்கிறது, சொல்லப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூ தல்ஹா ரலியவர்கள், வெளியிலே சென்று பார் என்ன நடக்கிறது என்று. வெளியிலே சென்று அவர் அவதானிக்கிறார். ஒருவர் கூவிக்கொண்டு சொல்லி வருகிறார், இன்றைய நாள் முதல் மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி. இந்த செய்தியை கேட்டதும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தல்ஹா ரலியிடத்திலே வந்தார்கள். அபூ தல்ஹா ரலி அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி இறங்கி இருக்கிறதாம், இன்றைய நாள் முதல் மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. இறுதி வசனம் இறங்கிய அந்த நேரம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிற அந்த நேரத்தில் அரைவாசி கொடுத்து அரைவாசி எஞ்சியதாக கிண்ணம் தன் கையில இருக்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? தன் கையில் இருந்த கிண்ணத்தின் அரைவாசி அப்படியே கீழே ஊற்றினார்கள். இருந்தவர்களிடத்தெல்லாம் சொன்னார்கள், இதற்கப்பால் யாருடைய நாவுகளும் இந்த மதுபானம் நிலைத்து விடக்கூடாது. இருக்கின்ற பீப்பாக்கள் எல்லாம் கீழே நீங்கள் போட்டு விட வேண்டும். அந்த நகரின் வரலாற்று பக்கங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா? ஊற்றிவிடப்பட்ட மதுபானத்தினுடைய நீர்கள் எல்லாம் 6 அளவு ஓடியது என்கிற செய்தியை நான் பார்க்கிறேன். இங்கே நாம் ஒரு செய்தியை பார்க்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுதான் மார்க்கம் என இறக்கப்பட்ட வசனம் வந்துவிட்டால் அந்த வசனத்தை அச்சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கின்ற அடுத்த நிமிடம் தன்னை மாற்றிக் கொண்டார்கள். இதுதான் ஈமான்தாரிகளின் அடையாளம் என்கிறது இஸ்லாம் அன்புக்குரியது. எங்களிலே எப்படி இருக்கிறது தெரியுமா? கொஞ்சம் பொறுங்கள், என் குடும்பம் பார்க்கிறது, என் கோத்திரம் பார்க்கிறது, என் சமூகம் பார்க்கிறது, என்னையெல்லாம் பெரியவர்கள் என்று எண்ணியுள்ளார்களே. குடும்பம், குலம், கோத்திரம், என் பதவி அந்தஸ்துக்கள், பட்டங்கள், சமூக அந்தஸ்து, இவைகள் எல்லாம் என் மார்க்கத்தை மடக்குமாக இருந்தால் இன்னும் நான் மனிதனாகவில்லை, நான் மூமினாகவில்லை அன்புக்குரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா அபூ தாலிப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி வரையும் ஒத்துழைப்பாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை யாராவது கொன்று விடுவேன் என்றால் அவரை கொன்று விடுவார். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பார் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார், மகனே நீ சொல்வதை எல்லாம் சொல், ஆனால் உன்னை யாராவது எதையாவது செய்வார்கள் என்றால் என்னிடத்தில் சொல்லு, அவர்களை நான் கொண்டு விடுகிறேன். அந்த அளவுக்கு ஆதரவை கொடுக்கிறார். மரணிக்கின்ற அந்த நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தலைமாட்டுக்கு வருகிறார்கள். அவர்களை பார்த்து சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி என்றார்கள். கலிமாவை சொல்லவில்லை.
அபூ சுஃபியான், அபூ ஜஹில் போன்றவர்கள் சுற்றி இருந்தார்கள். அபூ தாலிபை பற்றி சொன்னார்கள், நீ ஒரு முறை கூட சொல்லிவிடக் கூடாது, என் சமூக அந்தஸ்து என்ன, என் கோத்திர அந்தஸ்து என்ன, என் குலத்தின் அந்தஸ்து என்ன. இத்துணையும் பேசினார்கள். கடைசி வரை அபூ தாலிபின் வாயிலிருந்து கலிமா வரவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அவர் நரகவாதி என்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அதே நேரம் மார்க்கத்தில் இல்லாதவற்றை என்று அறிந்து கொண்டால் அதிலிருந்து நீங்க வேண்டியது என் மீது இருக்கிற கடமைங்கிற விடயத்தை அல்லவா இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை தினம் தினம் தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இனிமேல் வீட்டுக்கு செல்ல முடியாது. என் தாய் உங்களை எந்த நேரம் ஏசுகிறார், எனக்கு ஏசினால் நான் பொறுத்துக் கொள்வேன், உங்களுக்கு ஏசுகிற நேரம் எனக்கு வேண்டாம் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தினாந்தன் நீ வீட்டுக்கு போ, உன் தாயை நீ பராமரித்துக்கள். ஏனென்றால் ஒரு காலம் வரும், உன் தாய் இஸ்லாத்தில் வருவாள், நீ கொடுக்கிற தஅவா உன் தாய் இஸ்லாத்தில் வருவாள் என்றால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நாள் முதல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார். தன் தாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறையில் மாற்றி அமைக்கிறார். அடுத்த கணம் அந்த தாய் சொல்கிறாள், எப்படியான தாய் என்றால், மகனே நீ எங்கவும் போய்விடக் கூடாது என்று வீட்டிலேயே சுற்றி வர பிடித்துக் கொண்டவள், நீ எங்காவது சென்று விட்டால் நான் செத்து விடுவேன் என்று அடமுழு காட்டியவள். அடுத்த கதம் சொல்கிறாள், மகனே இந்த மார்க்கத்தை விட எந்த மார்க்கமும் இல்லை என்கிறார். காரணம் என்ன? அடுத்தடுத்து கட்டங்கள் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்த போது ஈமானிய தன்மையோடு பெற்ற அந்த தாய் இஸ்லாத்தில் மாறிய அந்த சரித்திரம் எமக்கு சொல்கிறது. நாமெல்லாம் வாய் நிரம்ப இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறோமே, ஒரு நாளாவது இருந்து நாம் சிந்தித்திருக்கிறோமா? மார்க்கம் சொன்ன சட்டத்திட்டங்கள் அத்துணை எனக்கு தெரியுமா? நான் படிப்பதற்காக என்னை மாற்றி இருக்கிறேன். சிந்திக்க கடமைப்பட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அரபு கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டு அவைகள் ஊடாக மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்கிற தன்மையோடு இலங்கை போன்ற நாடுகளிலும் ஆரம்பிக்கப்பட்டது. யாரெல்லாம் அரபு கல்லூரிக்கு அனுப்பப்படுகிறார்கள் தெரியுமா? என் பிள்ளை ஓலவலிலே ஏலவலிலே நல்ல பாடத்திட்டத்தோடு நல்ல முறையிலே சித்தி செய்து விட்டால் என் பிள்ளை டாக்டராக, இன்ஜினியராக, லோயராக மாற வேண்டும் என்று எண்ணுகிறோம் அல்லவா? இந்த உலகத்தின் சிந்தனை எங்களை இன்னும் அகற்றவில்லை. யாராவது எண்ணிருக்கிறோமா? என் மகன் குர்ஆனை மனனமிட வேண்டும், என் மகன் அல் ஹதீதுகளை படிக்க வேண்டும், இருக்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களாக வேண்டும், அதை சொல்லுகிற பிரச்சாரகராக இருக்க வேண்டும். யார் இருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு இழிவாக்கப்பட்டு பகிஷ்கரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைய நாள் அரபு கல்லூரிகளுக்கு சேருகிற மாணவர்களின் தொகை மிக அரிதாகிவிட்டது. நீங்கள் புரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம், அரபு கல்லூரிகளிலே சேரக்கூடிய மாணவர்களின் தொகை மிக மிக அரிதாகி கொண்டிருக்கிறது. காரணம், அது பற்றிய ஒழுங்கின்மை, அதை பற்றிய ஒழுக்கத்தை அறியாமை, அது பற்றிய விடயங்களை புரியாமை தாய்க்கும் தந்தைக்கும் புகட்டப்பட்டிருக்கிறது. கேட்கின்ற கேள்வி, படித்து என்ன செய்வது, இதனால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கின்றவர்களை பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் மரணித்து விட்டால் இறுதி நேரத்தில் அல்லாஹ் மர்ம நாளையில் எழுப்பினால் கபரிலே கேட்கப்படுகின்ற கேள்வி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதே 4 கேள்வி. அந்த 4 கேள்விக்கும் ஒரு வைத்தியரால் முடியுமா என்கிற விடயத்தை பாருங்கள். மன் ரப்புக, உன் ரப்பு யார் என்று கேட்பாரே, அந்த நேரத்தில் என் ரப்பை பற்றி தெரிந்திருந்தால் தான் பதில் சொல்லலாம். வமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன அல்லாஹ் கேட்பானே, அந்த அதற்கான பதில் நாம் என்ன வைத்திருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர், வமன் இமாமுக், உன்னுடைய தலைவர் யார், உன்னுடைய இமாம் யார்? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி புரிந்திருக்க வேண்டுமே, அது பற்றி நாம் என்ன தெரிந்திருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் மார்க்கத்தை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படியெல்லாம் அனுப்பி வைக்கிறார்கள் தெரியுமா? வெட்கமான செய்தியை வெட்கத்தை விட்டு சொல்கிறேன். கால் முறிந்த, கை முறிந்த, முடியாத, அறிவு குறைந்த, பாடத்தை படிக்க முடியாத நெட்டாமுட்டியாக இருக்கக்கூடிய என் பிள்ளையை திருத்துங்கள் என்று திருத்த பாடசாலைகளாக அந்த அரபு கல்லூரிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் சமூகத்துக்கு நான் சொல்ல வருகிற செய்தி, என் மார்க்கத்தை படிக்கிற புனிதமான இடத்தை ஏன் நாம் மறந்து வாழ்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே,
அநியாயமாக நாங்கள் கடத்துகின்ற என் நேரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக ஏன் விடப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். பெண்களுக்கான பயான் புறத்துறம் வைப்போம், ஆண்களுக்கென்றும் சில தினங்களை வைப்போம். அந்த நாட்களிலே எப்படி இருக்கிறது தெரியுமா? வங்கரோத்து நிலைமையை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், குத்பா பிரசங்கத்துக்காக புடை சூழ்ந்திருக்கிற இத்துணை பேர் அந்த பள்ளி வாயில் இடம்பெறுகிற அல் குர்ஆன் விளக்க வகுப்பில் காணவில்லையே, எங்கே சென்றார்கள்? குத்பா பிரசங்கத்திற்கு இங்கு சங்கமித்திருக்கிற இத்துணை பேர் அஸ்ருடைய, புஹ்ருடைய, மக்ரிபுடைய, இஷாவுடைய வக்திலே காணவில்லையே. காரணம், மார்க்கம் பற்றி அறிவில்லை. உரிய நேரத்துக்கு தொழவில்லை என்றால் அவன் இறை நிராகரிப்பாளர் என்ற விடயம் அவனுக்கு இன்னும் தெரியாது. அதுதான் நாம் மார்க்கத்தை சொல்ல வருகிறோம். அன்புக்குரிய மர்ம நாளில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எழுப்புவான். சிலரை அல்லாஹ் நரகம் என்கிறான். வயலண்ட நரகத்தில் போடும். யார் தெரியுமா? துஹர் தொழுவார், அஸ்ர் தொழ மாட்டார். மக்ரிப் தொழுவார், இஷா தொழ மாட்டார். சுபஹே தொழ மாட்டார். விட்டு விட்டு தொழுகின்ற தொழுகையில மிக மோசமான அசிங்கமான நடைமுறைகளை காட்டுகிற அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொன்னான், இவருக்கு வயல் என்ற பிரத்யேக நரகத்தை நாம் கொடுப்போம். இந்த அறிவை பெறவில்லை. அதனால் தான் விட்டு விட்டு தொழுகிற அதிகமானவர்களை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர். தொழுகையுடன் நேரம் வந்துவிட்டால் தொழுகையை முதலில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த அம்சம் படிக்கவில்லை. அதனால் தன்னுடைய மாற்று காரணங்களுக்காக நாங்கள் இன்றும் போயிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், என் வீட்டிலே ஒரு விசிட்டர் வந்திருக்கிறார். தன் அன்பு மனைவி மக்களோடு வந்திருக்கிறார். மகரிபுடைய அதானும் கேட்கிறார். எது முற்படுத்தப்பட வேண்டும்? இந்த அறிவு மக்களுக்கு இன்னும் வரவில்லை. அன்புக்குரிய சகோதரர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மாற்று மத கொள்கையில் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு குழு வருகிறது. அந்த குழுவினர் வந்து சந்திக்கின்ற அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மகரிபுடைய அதான் கேட்கின்ற நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகரிபுடைய அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தொழுது விட்டு வருகிறேன், இதியுங்கள், வாருங்கள் தொழுமர் என்று கேட்டார்கள். அன்றுதான் மார்க்கத்தை புரிய வந்தவர்கள் அல்லவா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒதுக்குப்புறத்தில் நின்று கொள்கிறோம், முடித்து விட்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், மகரிபை தொழுகிறார்கள். அதன் பின்னால் அவர்களை சந்தித்து பிரச்சாரம் செய்கிறார். அன்றைய நாள் இஷாவுடைய தொழுகை அந்த கூட்டம் சேர்ந்தது என்ற ஹதீஸை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர், நமக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? இந்த அறிவு நம்மிடத்தில் இல்லாததால், மார்க்கத்தின் அறிவு ஞானம் நம்மளை தூக்கி போட்டதால் என்ன நடக்கிறது தெரியுமா? விசிட்டர் வந்தவர்களை எப்படி நாம் பார்க்க வேண்டும், எப்படி விருந்துபசாரம் செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று மனைவி தொடக்கம் மக்கள் வரை அல்லலுறுகிறார்கள். அன்றைய நாள் அவர்கள் உலகாங்கிதம் அடைந்து இவர்கள் நல்லவர்கள், நல்ல உணவு என்றெல்லாம் என்னை பாராட்ட வேண்டும் என்பதை பார்க்கிறார்கள். அன்றைய நாள் மகரிப் இல்லை, இஷா இல்லை. அன்புக்குரிய சகோதரர், சில நிறுவனங்கள் சில கூட்டத்தை தயார் செய்யும். அந்த கூட்டத்துக்காக ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிற நேரம் அதான் பரி, அதான் சொல்லுகிற நேரம் அதானே அவதானிப்பதில்லை. எந்த கூட்டத்துக்கு வந்தார்களோ அதைத்தான் பார்க்கிறார்கள். அல்லாஹ் மர்ம நாளிலே சொன்னானே, கிதாபம் மௌகூதா, பரலான தொழுகை தவணையிடப்பட்டது, நேரம் குறிக்கப்பட்டது, அதை தாண்டி விடாதீர்கள், அல்லாஹ் மர்ம நாளையில் அதை கேட்பான் என்றாலே அந்த அறிவு ஞானம் நமக்கு இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பல அம்சங்கள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சமுதாயத்தை அறிவு புகட்டி அவர்களை எல்லாம் தூய மார்க்கத்தில் மாற்றியமைத்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செயற்பாடுகள் எம் சமூகத்திலே இன்றும் இருக்கிறது. ஒரு விடயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எம் சமூகத்தில் இன்றும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த அந்த அறிவில்லாததால் என்னவெல்லாம் நடக்கிறது தெரியுமா? குலப்பெருமை, கோத்திரப்பெருமை இன்றும் இருக்கிறதா என்றால் வேறு ஒரு சாயலில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அபூ ஜஹில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னான், நபியே, உன்னிடம் நான் பேச வேண்டும், உன்னோடு இருக்கின்ற இளவயது கன்றுகளை கொண்டு வர வேண்டாம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதரோடு அந்த காலகட்டத்தில் அடிமைகள் தான் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சாதாரணவர்களால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அபூபக்கர் அலி தவிர, ஹதீஜா அலி தவிர மற்றவர்கள் அதிகமானவர்கள் அடிமைகள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தார். இந்த செய்தியை சொல்லாமல் அபூ ஜஹில் சொன்னான், நீ வருவதென்றால் நீ மாத்திரம் வர வேண்டும், வேறு யாரும் வர வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்புக்கொண்டார்கள்.
ஒரு இடத்திலே அப்படியே வந்தார்கள். ஒரு இடத்தில் வந்து உட்கார்ந்தார்கள். அபூ ஜஹலோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரம் உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பள்ளிவாசலை விட்டு திரும்பி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் சத்தம் தன் காதுக்கு கேட்டது. ஏனென்றால் உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறவியிலே கண் தெரியாதவர்கள். சத்தம் கேட்டது அல்லாஹ்வுடைய தூதரை. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த சத்தம் கேட்ட அந்த திசையை நோக்கி உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுரைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பதிலுரைக்காமல் விட்டதற்கான காரணம், ஏற்கனவே உடன்படிக்கை செய்தேன் யாரும் வரக்கூடாது, அதில் நான் மீறிவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். உடனடியாக அல்லாஹ் அந்த இடத்திலேயே திருமறை வசனத்தை இறக்கிறான். அபஸவஸ வல்லா அன்ஜாஹுல் அமா அவ் யுத்ரீக லஅல்லஹு யத்தக்கா அவ் யத்தக்கரு ஃபதன்பாஹு திக்ரா அம்மா மன் இஸ்தக்னா ஃபஅன்த லஹு தஸத்தா. இவ்வளவையும் அல்லாஹ் இறக்கிறான். என்ன சொன்னான் தெரியுமா? நபியே, உன்னோடு பேசிக் கொண்டிருப்பவர் சுத்தமாகுவார் என்பதை எப்படி அறிவாய்? உண்மையான ஒரு மூமினிடத்தில் சலாம் சொல்லுகிற நேரம் உன் முகத்தை எப்படி திருப்பிக் கொள்வாய்? எச்சரித்தால் அல்லாஹ் எச்சரித்த அந்த வாசகம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பாடம் புகட்டியது. முதல் ஆசான் அல்லாஹ். எப்படி புகட்டினான் அல்லாஹ்? ஏழை எளிதென்று பார்க்காது, கண் தெரிந்தவர் தெரியாதவர் என்று பார்க்காதே. உன்னோடு பேசிக் கொண்டிருப்பவர் எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் உன்னோடு பேசுபவரை விட்டு நீ முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. எச்சரித்த அடுத்த கணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி விடுகிறார். ஓடி வருகிறார்கள். உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு விட்டு சொல்கிறார்கள், உம்மு மக்துமே, உன்னை அல்லாஹ் பாராட்டி என்னை எச்சரித்து வசனம் அனுப்பினான் என்று அந்த சொல்லை சொல்லிவிட்டு உலகத்துக்கு ஒரு பாடம் சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? குலப்பெருமை வேணாம், கோத்திரப்பெருமை வேணாம், பணப்பெருமை வேணாம், பலப்பெருமை வேணாம். எம்மிடத்தில் இருக்க வேண்டியது தக்வா இருக்கிறதா, அதுதான் உலகத்தில் உயர்ந்தது என்று செய்தி அல்லாஹ் அதே குர்ஆன் வசனத்தில் சொன்னான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ், உங்களிலே அல்லாஹ் சிறப்பாக எண்ணுபவன் யாரை தெரியுமா? தக்வா என்கிற உள்ளச்சம் இருக்கிறதா, அவர்தான் உலகத்தில் பரிவர். பணமல்ல, படைபலமல்ல, கோத்திரமல்ல, குலமல்ல, சமூக அந்தஸ்தல்ல என்கிற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அது முலாம் பூசப்பட்டு எப்படி வந்திருக்கிறது? வசதிக்காரர்களை கண்டால் என்னால் பேச முடியாது என்கிற ஒரு இழிவு நிலையை தானாக எடுத்துக் கொள்கிற ஒரு சமூகம் உருவாகிவிட்டது. காரணம், வசதியோடு இருப்பவர்கள் மற்றவர்களை அரைவணைத்து ஆளுகிற ஒரு ஆளுகை முறை இல்லை. அன்பு அஹ்லாக் பண்பாடு மாற்றப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். எம் சமூகத்தினிடத்தில் அது இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, காரணம் மார்க்கத்தின் பாலினிடத்தில் அறிவு இல்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒருவர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், வசதி வாய்ப்பில் குறைந்தவன் நான் இன்னவருக்கு சலாம் சொன்னேன். அவர் கோத்திரத்தில் பெரியவர். அவரிடத்தில் சலாம் சொல்லுகிற நேரம் என்னை பார்க்காமல் போய்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யார் அவர் என்று கேட்டார். அவர் குறைஷி வம்சத்தில் உயர்குலத்தை உடையவர், அவரை கூட்டி வாருங்கள் என்றார். கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்தபோது சொன்னார்கள், நீ பேசுவதற்கென்றால் இவர் உன்னோடு சலாம் சொல்லி இருந்தால் அவரின் முகத்தை பார்த்து பதில் சொல்லி கைலாகு செய்ய வேண்டிய உன் மீது கடமை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. பணத்தையும் படை பலத்தையும் பார்த்து விடாதே, இவைகள் எல்லாம் மார்க்கத்தில் இல்லை என்கிற விடயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை முழுமையாக கற்றுவிட்டால் இஸ்லாமியனாக வாழலாம். அப்போதுதான் ஈமான் கொண்டு விடுவது மாத்திரமல்ல கடமை, நல்லமல் செய்ய வேண்டும். அந்த நல்லமல் என்பதற்கு தேவையானது இல்மு ஷரியா, மார்க்கத்தின் அறிவு, அதை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எந்த அளவுக்கு மாறிவிட்டோம் என்றால், நாம் நினைக்கிற நேரத்தில் நீங்கள் பயானை போடுங்கள், பயானுக்காக நாம் வரவில்லை, எங்களுக்காக பயானை போடுங்கள் என்று நேரங்களை மாற்றி அமைக்கிறார்களா இல்லையா? தனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் தான் நாங்கள் வருவோம் என்று சொல்லுகின்ற அளவு எம் சமூகம் மாறி இருக்கிறது. மாற்று திசையில் நோக்கினால் வேலை வெட்டி இல்லாமல் எத்தனையோ அவர் கணக்கு நேரத்தை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். வலீமா என்ற சுன்னா, அதை நிறைவேற்றுவதற்காக எத்தனை மணித்தியாலங்கள் போகிறது.
நிக்காஹ் என்ற சுன்னா அதை நிறைவேற்றுவதற்காக எத்தனை மணித்தியாலம் போகிறது, எவ்வளவு தொழுகை அங்கே இல்லாமல் போகிறது. சுன்னத்துக்களை நிறைவேற்றுவதற்காக எத்தனையோ அவர்களை வீணடிக்கிறவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது மார்க்கம் புரியவில்லை, அதனால் அவர்கள் நடக்கவில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. மார்க்கத்தை தூய வடிவிலை கற்று அவைகளை செயற்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வஆகிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.